அன்பான தமிழுலகளே உள்ள ஷெக்மெத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்க நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பைல் 1 பைல் 2 பண்ண போகிறோம். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ் எடுக்கலாம். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ். பைல் 1 file 2 kana cards press please. File 2 kana card. Channel message. Oh my god. உங்கள் பர்சன் பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆப் டிவோட்டி. மேபி உங்கள் பர்சன் வந்து ஃபுட் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கலாம். மேபி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் வீட்டில். இது வந்து பைல் 1, இது வந்து பைல் 2. நான் வந்து கார்டு காமிக்க போகிறதில்ல. ஸோ பைல் 1க்கான ரீடிங்க்கு போகலாம். ப்ளீஸ் பிரஸ் பைல் 1க்கான எனர்ஜி என்ன, சேனல் மெசேஜஸ் கலெக்டிவோட பர்சன் கிட்டேருந்து என்ன மெசேஜ். பைல் 1க்கான ரீடிங்ஸ் பிரஸ் ப்ளீஸ். பைல் 1 பர்சன் கிட்டேருந்து என்ன மெசேஜஸ். இந்த சாங் பார்த்தீங்கன்னா எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா நீ என்ன விட்டு போனது என்னம்மா நெஞ்சுக்குள்ள காயமாச்சம்மா என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. இது ஒரு சாங், சோக டியூன் தான். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே. ஸோ 2 சாங்குமே வித்தியாசமாக இருக்குது. இந்த சாங் வந்து ரொம்ப பாசிட்டிவான சாங், இந்த சாங் வந்து ரொம்ப நெகட்டிவான சாங். இப்போ நீங்கள் அவங்களோட இல்லை, மேபி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவீங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால தான் 2 எனர்ஜியும் இருக்குது. இல்லைன்னா வந்து ஒன்று வந்து உங்களோட பாஸ்ட், ஒன்று வந்து உங்களோட பில் அவுட். பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது. நான் இந்த கார்டு கடைசியாக தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். Channel messages from collectives person. Channel messages from collectives person. Channel messages from collectives person please. Channel messages from collectives person. Channel messages from collectives person please. No cards. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. என்ன கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்னிங். ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் லிஸ்னிங் இன் சைலன்ஸ். இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்து அதுக்கான விஷயங்களை, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். இல்லைனா வந்து இது யூனிவர்ஸோட மெசேஜாக கூட இருக்கலாம். டிபெண்ட் ஆன் ஈச் அதர் க்ரோயிங் டுகெதர் இன் அ யூனிக் ரிதம் ஆஃப் யூனிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பயாசிஸ். இது பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரே ரிதமாக வந்து மூவ் பண்ணணும். அது இந்த காதலுக்கு ரொம்ப அவசியம், இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பிரஸ் இந்த பைல் வந்து கொஞ்சம் குழப்பவாதி மாதிரி தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பைல் 1 பர்சன். Channel messages from pile 1 person please. Channel messages from pile 1 person. 7 of cups. நான் சொல்லல குழப்பவாதினா 7 of cups energy. Channel messages from pile 1 person. உங்கள் பர்சனுக்கு ஒரு தெளிவு இல்லை கண்டிப்பாக. ஹார்ட் ப்ரோக்கன். Channel messages from collectives person. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். அதாவது அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு புரிதலே இல்லை. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 9 of wands. நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் இங்கே 2 சோக டியூன் ஒன்று, இந்த சாங் ஒன்று வருது. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இல்லை, அதுக்கான வழி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற வாழ்க்கை வந்து ரொம்ப பாதை ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இருந்தால் வந்து வானத்தில் கூட சின்ன களங்கம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூபிளான பர்சன்.
பட் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஹார்ட் ப்ரோக்கன் இங்க. 7 ஆஃப் கப்ஸ். அவங்களுக்கு வந்து இப்போ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட இந்த மாரி சோக டியூன் போட்டாலும், நீங்க வருவீங்களாங்கிறதே அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஸோ எங்க நம்பிக்கை இருக்கோ, அங்க தான் வந்து காதல் இருக்கும். ஸோ இந்த பெர்சனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கையே இல்ல. நீங்க வருவீங்களா, வரமாட்டீங்களா அப்படின்னு. அதனால ஆப்ஷன்ஸ் வச்சுட்ருக்காங்க. அதனால தான் இந்த காதல் வந்து இன்னும் சரியான இடத்துக்கு போகல. 7 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இங்க 7 கப்ஸ் இருக்கு. பட் இங்க இருக்கிறது நான் பார்க்கறது வந்து ஒன்லி 5 கப்ஸ் தான் இருக்கு. மீதி 2 கப் வந்து எங்கன்னு தெரியல. பட் அந்த பிக்சர்ல இல்ல. So they miss you for sure. 5 of cups energy. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தான் அவங்களோட காதல் மேபி அவங்களுக்கு லேட் ரியலைசேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இந்த காதலையே அவங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட ஒரு குழப்பம் நிறைய இருக்கு இந்த பைல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்ல. இந்த காதல் மேல வலி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர, அந்த வலிக்கான விடை தேடுற ஒரு அதுக்கான முயற்சி அவங்க கிட்ட இல்ல. நம்ம குழம்புனா என்ன பண்ணுவோம்? ஒண்ணா விடை தேடுவோம், இல்லைன்னா அந்த குழப்பத்தை விட்டு வெளியில வருவோம். இந்த பெர்சன் 2மே பண்ணல. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, லிசன் பண்ணுங்க. இந்த பெர்சன் சொல்றத நீங்க வந்து 100% நம்ப முடியாது. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. நீங்க வந்து உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணீங்க. நீங்க வந்து ரொம்ப வெல் செட்டில்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு எட்டாக்கனியா இருக்கீங்க அவங்களுக்கு. அதுதான் இப்போ அவங்க உணர்றது. அவங்களோட ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய ஆப்ஷனாவே தெரியல. ஒன்னொன்னுக்கும் ஒரு குட் குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கலாம். அவங்க ஒருத்தங்க வசதியானவங்க, இல்லைனா வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து வேற விஷயங்கள் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தங்க வந்து அவங்களோட என்ன சொல்றது, ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டா இருக்கலாம். ஸோ இவங்க நம்மளோட ஆப்ஷனா இருக்கலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஸ்டாண்ட் அவுட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தான். நீங்க இப்போ வந்து எட்டாக்கனியா இருக்கீங்க. உங்கள தான் அவங்க எடுக்க நினைக்கிறாங்க. ஏன்னா உங்க கையிலயும் புறா இருக்கு. இங்கேயும் அவங்க புறாவை தான் எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த கை வந்து புறாவை தான் எடுக்குது. ஸோ உங்களுக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க பிளாக்டு. நீங்க பிளாக் பண்ணியிருக்கீங்க அவங்கள. 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பாட்டம் டெக்ல. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஷீல்டு வச்சுட்ருக்கீங்க. மேபி நீங்கள் இந்த பர்சனை வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க அப்படி தான் இங்கே தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் கால்கள்லேருந்து ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. ஓ மை காஷ். உங்கள் முட்டி சைடு உங்களோட உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்க. ஓ மை காட். ஐயோ, நீங்கள் ஒரு பெரிய வலியை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் பாட்டம் டெக்கில் உங்கள் கால்கள்லேருந்து ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. இங்கே அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. இங்கே உங்கள் கால்கள் வந்து அழகாக மின்னி ஜொலிச்சிட்ருக்கு. நீங்கள் இங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இப்போது திரும்ப இங்கே போகிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அதனால தான் ஷீல்டோடு இருக்கீங்க. யூ ஆர் நாட் ரெடி. ஏன்னா மேபி இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு பச்சை துரோகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் லைக் என்ன பண்ணுறேன்னா, உங்களோட காயங்களுக்கு மேலே வந்து ஒரு டாட்டூ போட்டு அந்த காயத்தை மறைப்போம்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து மறந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்க. நீங்கள் திரும்ப அங்கே போகிறதுக்கு யூ ஆர் நாட் ரெடி. இது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, கிங் ஆஃப் சோட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வந்து பெயின் ஒன்று உருவாக்குனாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கா அப்படிங்கிறது தான் இவங்களோட இப்போ கொஷின். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சந்தர்ப்பம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறது கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இந்த கிங் ஆஃப் சோல்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து உங்களோட இந்த பர்சன் எனக்கு தோணலை. ஆனால் சத்தியமாக சூப்பர் குழப்பவாதி இந்த பர்சன்.
9 ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்சல் இருக்குது. ஸோ இந்த பர்சன், please clarify this King of Swords energies, please. Clarify this King of Swords. Who is that King of Swords? Nightmare. இது வந்து ரொம்ப இட்ஸ் டூ லேட் சிச்சுவேஷன் தான். இந்த பர்சன் வந்து ரொம்ப வலி, இப்போ அவங்க வலியில் இருக்காங்க. உங்களுக்கு உண்டாக்குன வலிக்காக இப்போ அவங்க வலியை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா பாஸ்டில் வந்து அவங்களோட உலகம் வந்து ரொம்ப பிரைட்டாக, கலர்ஃபுல்லாக, ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. ஒரு பாம்பு கூட இருந்தது கூட தெரியாமல் அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நீங்கள் விலகி வந்துட்டீங்க. இந்த கூட்டம் கூட இருந்தனால அவங்க உங்களை நிறைய காயப்படுத்தியிருக்கலாம். அதனால தான் இங்கே 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி உங்களுக்கு. நீங்கள் வந்து காயப்பட்டு வெளியில் வந்துட்டீங்க. மேபி உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பர்சனுக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, நீங்கள் தான் அவங்களோட உண்மையான காதல், இதுதான் தெய்வீக காதல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பண்ண துரோகம், சரியாக அவங்கள வந்து நடத்தாத விதம், அதாவது ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் உங்களை வந்து அவங்க விட்டுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களை வந்து விட்டுட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. இவங்களெல்லாம் வச்சு நான் வந்து சந்தோஷமாக இருந்துப்பேன் அப்படின்ற ஒரு தப்பான கற்பனையில் உங்களை வந்து அவங்க போன் விட்டுருக்கலாம், இல்லைனா உங்களை முதுகில் குத்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போது உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லி இந்த காதலை புதுப்பிச்சிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அதுதான் உங்களுக்கு அவங்க சொல்ல விரும்புகிறது. அவங்க ரொம்ப வலி நிறைஞ்ச சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட இல்லை, அதனால் வந்து அவங்க உயிர் அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க வாழ்க்கையில் வந்து பட்டாம்பூச்சி இல்லை, பட்டாம்பூச்சியெல்லாம் சாயம் போச்சு. ஓ மை காட், வாட் அ சின்க்ரனிசிட்டி. இந்த ஹார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பட்டாம்பூச்சியோட அந்த அவுட்லைன் மட்டும்தான் இருக்குது, வெள்ளை பட்டாம்பூச்சி. இங்கேயும் அதுதான் அவங்க சொல்கிறாங்க, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா அப்படின்னா. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப ரிக்ரெட்டில் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க உண்டாக்குன காயத்துக்காக பல மடங்கு வலியை வந்து இப்போது அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நீங்களும் அவங்களும் சேர்ந்து வாழ்ந்த அந்த தருணங்களில் வந்து வானத்தில் கூட எங்கேயும் வந்து நீலம் இல்லை, அப்படியே வந்து வெள்ளை வெள்ளையாக பளிச்சுன்னு இருந்தது, ஒரே வெண்மேகமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது வானம், வானத்தையே என்னால் பார்க்க முடியல, அதாவது க்ளவுட் 9ல் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த சேனல் மெசேஜஸ் மூலம் அவங்க சொல்ல விரும்புகிறது. ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 1ஓட பர்சன்ட் சேனல் மெசேஜ். ஐம் டெரிஃபைட். இன்னுமே அவங்க வந்து பயப்பட தயாராக இல்லை, அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல பேச தயாராக தான் இருக்காங்க. இனிமேல் பயந்து நான் ஒதுங்க தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அட்டெம்ப்ட் அடிக்க தான் போகிறாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப். இது வந்து உங்களுக்கு கைடன்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, இல்லைனா பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த பர்சன் சொல்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பணுங்கிற அவசியம் இல்லைன்னா, காயப்பட்டது நீங்கள், அதுலேருந்து வெளியில் வந்ததும் நீங்கள். பிரபஞ்சம் அதனால தான் லிசன் பண்ண சொல்கிறாங்க. பென்டக்கிள்ஸ், புது ஆரம்பம் நிச்சயமாக இந்த பர்சனுக்கு வேணும் உங்கள் கூட. அதுக்காக அவங்க வந்து அவங்களோட பயத்தை பின்ன தள்ளிட்டு உங்ககிட்ட வந்து பேச தயாராக இருக்காங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன்ஸ் ப்ளீஸ். ஓ மை காட். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் எப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னு. ஸோ இது வந்து பிரபஞ்சத்தோட விஷயம், இல்லைனா வந்து ஸ்பெல் ஒர்க், ரெண்டில் ஏதோ ஒன்று பார்க்கலாம் என்னென்னு. ஐ ஃபீல் லைக் அன் இடியட் வாக்கிங் அவே ஃப்ரம் யூ லைக் தட். யூ ஆர் all I ever wanted and I just throw it away all because I got scared. எல்லாத்தையுமே இந்த ஒரு கார்டு சொல்லிடுச்சு, நான் உங்களை தூக்கி போட்டேன்னு சொல்கிறேன். அவங்க அதான் சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ஐ ஜஸ்ட் த்ரோ இட் அவே அப்படின்னு. அவங்கள தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் நான் அப்ரைட்டில் வச்சேன், நான் அது ரிவர்சல் எனர்ஜியாக மாறிடுச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி காமிக் அட்டாக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து பிரபஞ்சத்தோட திருவிளையாடலாக இருக்கலாம். அவர் ஸ்டோரி வில் பி த கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி எவர் டோல்ட், யூ வில் சி. அது இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நீலம், இந்த வானம், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான காதல் கதையாக தான் இந்த காதல் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இப்போது.
ஏன்னா அவங்களுக்கு உங்களோட அருமை புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னால் நீங்கள் அவங்கள ஏற்றுப்பீங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஐ எம் ட்ரூலி சாரி ஃபார் ஆல் த பெயின் அண்ட் ட்ராமா ஐ ஹவ் காஸ்ட். யூ டிடன்ட் டிசர்வ் தட். நீங்கள் அதுக்கு நீங்கள் ரொம்ப அப்பாவியான ஜீவன். உங்களுக்கு இந்த இந்த ரத்தம் சிந்துற அளவுக்கு உங்களை காயப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. இவங்க பண்ண அந்த கொடூரமான செயல் தான் உங்களை வந்து இப்போது கார்டடாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து உள்வாங்கிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ எது மேலே அக்கறை இல்லை. உங்களோட சந்தோஷம், உங்களோட தனிமை, உங்களோட அந்த 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னோடய உலகம் உண்டு அப்படின்னு நீங்கள் உள்வாங்கி உங்களுக்குன்னு ஒரு உலகம் உருவாக்குறதுக்கு இந்த பர்சன் பண்ண அந்த துரோகம் தான் காரணம். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, ஐ எம் ட்ரூலி சாரி. நீ வந்து அதுக்கு கொஞ்சம் கூட நீ அந்தளவுக்கு எதுவுமே பண்ணல. யூ சச் அ ஸ்வீட் ஹார்ட். ஆனால் நான் வந்து உன்னை கொடூரமாக துரோகம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து இந்த கார்டை பார்க்கலாம். இதுதான் விட. கோஸ்டிங் குரு. இந்த பர்சன் உங்களை கோஸ்ட் பண்ணியிருக்காங்க பாஸ்டில். ஸோ என்ன கேட்டால் நான் என்ன ஓப்பனாக சொல்லுவேன்னா, ஆஃப்டர் திஸ் கார்டு யாராவது உங்களை வந்து கோஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ நீட் டு ட்ரஸ்ட். அவங்க கோஸ்ட் செத்து போயிட்டாங்க, ஆவி ஆயிட்டாங்க. ஆவி வந்து நம்மக்கிட்ட திரும்ப பேசுது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆவியோட போய் குடும்பம் நடத்த முடியாது. அது ஆவி, அது செத்து போச்சு. அது அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு உலகம், ஒரு மாயை. அந்த கோஸ்ட் வந்து உங்களுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்க. இப்போது அது வந்து வந்ததுன்னா ஆவியாக தான் வரும். ஸோ அந்த ஆவியை நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்களா, ஆவியோட குடும்பம் நடத்த போகிறீங்களாங்கிறது உங்களோட பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான முடிவு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு கலெக்டிவ்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு கலெக்டிவ்? குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. They want to control you. ஏற்கனவே நான் ஒரு ஹிட் வாங்கிட்டேன். ஸோ லவ்வர்ஸ், டு பி ஃப்ராங்க், இந்த பர்சன் உங்ககிட்ட வரதுக்கு காரணம் வந்து இந்த பர்சன் மட்டும் கிடையாது. ஒரு காமிக் எனர்ஜி. தே வாண்ட் டு ஸ்டீல் யுவர் எனர்ஜி. ஸோ ஃபெமினன், டிவைன் ஃபெமினன். நீங்கள் இது வந்து ஸ்பெல் ஒர்க். குயின் ஆஃப் வான்ஸ் லிட்ரலாக இது வந்து ஸ்பெல் பண்ணுற ஒரு ஃபெமினன் எனர்ஜி. மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு ஃபெமினன் எனர்ஜியில் இருக்கலாம். ஓ மை காட், வாட் தி நான்சென்ஸ் இஸ் திஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. பைலோனோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை பைலோன் எனர்ஜி. ஐ சீட்டட் ஆன் யூ பட் ப்ரிட்டண்டட் லைக் லாயல். இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிருக்காங்க. அதனால தான் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க. ஐ யூஸ் திஸ் கனெக்ஷன் ஃபார் மை பர்சனல் பெனிஃபிட். இந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் ஜாஸ்தி. இந்த கனெக்ஷனோட பிளெஸ்ஸிங்கை வந்து அவங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் ப்ளீட் ஆகுறீங்க. ஆனால் நீங்கள் ப்ளீட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. டோன்ட் லீவ் மீ, ஐ வில் நாட் ரிப்பீட் த மிஸ்டேக். நான் பண்ண தவறுகளை திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இன்னும் ஸ்டில் காமிக் எனர்ஜி இருக்கே. He's planning with karmic energy. I knew the secret about my family and what they did for money. இதெல்லாம் ஃபேமிலி ட்ராமா. இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ அதுதான் சொல்லணும். இப்போ அவங்களுக்கு எல்லாமே புரியுது. பட் ஸ்டில் இங்கே வந்து எனக்கு காமிக் எனர்ஜி இருக்கிறது தான் சரியாக படலை. Please clarify the Queen of Wands. They miss you. Queen of Swords energy. Oh, they are leaving karmic energy. Wheel of Fortune. Again Wheel of Fortune. Okay, I got it.
இந்த பர்சன் வந்து காமிக் எனர்ஜி விட்டுட்டு வர போகிறாங்களாம். ஸோ நீங்கள் காதல ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தயாராக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பற்றின சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான். அந்த சீக்ரெட்டையும் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. சார் நம்ம பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் இங்கே the song. Please press channel messages from pile 2 person. Channel messages from pile 2 person. நிறைய சாங். ஃபஸ்ட்டு சாங் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது ஓ மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன். இது வந்து சோக டியூன். பிரிஞ்சதுக்கப்புறம் பாடுது. இதுதான் இதுதான் இருவரும் காண துடித்த நாளும், இதுதான் இதுதான் இருவரும் சேர துடித்த நாளும், விழியதில் விழுவேனோ இனி உன்னை விடுவேனோ. ஸோ பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்கிற ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். உங்கள் பர்சன் வந்து பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு வழியாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதுதான் இருவரும் காண துடித்த நாளோ அப்படின்னு இருக்குது. ஸோ மேபி பிரிஞ்சிருந்த உங்கள் பர்சன் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஒரு கார்டு வச்சு நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். Please press channel messages from collectives person. Channel messages from collectives person. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ரீகமிட். எஸ், கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட திரும்ப வர போகிறாங்க. ரீகமிட் அப்படின்னு அது கன்ஃபார்மாக இந்த எனர்ஜி தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெசல்யூஷன். ஃபேஸ் கான்ஃப்ளிக்ட் வித் கரேஜ், ஃபைண்ட் த கீ டு அன்லாக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்களுக்குள்ளே இருக்க வேறுபாடு, வேற்றுமைகள், சண்டை சச்சரவு எது இருந்தாலும் சரி, அதை சால்வ் பண்ணுற ஒரு கீயோடு தான் அவங்க வர போகிறாங்க. மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு உங்கள் பிரச்சனையிலேருந்து. ஸோ இப்படி போனால் உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரிலீஸ் த பர்டன் ஆஃப் பாஸ்ட், லெட் லவ் ஃப்ளை ஃப்ரீ. ஸோ பிரபஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்டில் என்ன நடந்தாலும் சரி அதை பாஸ்டில் விட்டுறலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்கு இங்கே சாவி இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக உங்கள் காதல் வந்து இந்த கூட்டுக்குள்ளே போட்டு யாராவது அடைச்சி வச்சுருந்தாங்க, இல்லை சூழ்நிலை மாதிரி விஷயங்கள்னால நீங்கள் அடைஞ்சு இருக்கீங்க, இந்த காதல் வந்து சுதந்திரமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பர்சன் வந்து அந்த காதலோட சாவியோடு வராங்க. அதாவது இந்த கூண்டுக்கு இருக்க சாவியோடு வராங்க. ஸோ உங்கள் காதல் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். மேபி கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவோடு வராங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் தான் இருக்குது, கமிட்மெண்ட் அண்ட் ரீகமிட் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால தான் சோக டியூன் வந்து சந்தோஷமாக மாறப்போகுது. உங்களை இந்த பிரிவு வந்து மேபி உங்களுக்கு ஏதாவது அலையன்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் போயிடுவீங்கன்ற பயம் வந்திருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ உங்களை வந்து இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. Please press channel messages from collectives person. Channel messages from pile 2 person. Channel messages from pile 2 person space please. Channel messages from pile 2 person. Channel messages from pile 2 person. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா டவர். ரொம்ப ஷாக்கிங்காக தான் இந்த விஷயம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சமயம் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்க எட்டி பார்ப்பாங்க. நீங்கள் நினச்சிருக்கலாம் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இல்லை முடியலை. கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். இந்த காதல் வந்து மேபி இந்த பிரிவை அவங்களுக்கு உங்கள் காதலை உணர்த்தியிருக்கலாம். இப்போ தான் அவங்க காதலையே அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினன் எனர்ஜி. அதே மாதிரி ரொம்ப சீக்ரெட்டிவ். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அளவிட முடியாத அளவுக்கு காதல் உன் மேலே வச்சுருக்கேன். நீ ஹை ப்ரீஸ்டஸாக இருக்கனால ஆல்ரெடி உனக்கு தெரியும் என்னோடய காதலோட ஆழம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டெத். பாஸ்டில் இந்த பர்சன் வந்து பிளேயராக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு. என்ன புரிதல் அப்படின்னா, இந்த காதல் உங்கள் மேலே தான் அவங்களுக்கு வந்து அந்த பேஷன் இருக்குது, அந்த தெய்வீக காதல் இருக்குது, அந்த ஆத்மார்த்தமான அன்பு இருக்கிறது யார் மேலே அப்படின்னா உங்கள் மேலே தான். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்கலாம் இந்த புரிதல். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், இல்லைனா அந்த மாதிரி ஃப்ளிங்ஸ், நீங்கள் எதனால் பிரிஞ்சிங்கன்னு தெரியாது. அந்த பிரிவுக்கான காரணத்தை அவங்க திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. சப்போஸ் இது ஏதாவது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வரதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ்.
அதனால் உங்களுக்கு வந்து ரீகமிட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன். Passionate. I want to start a family with you. Very specific message. I never imagined so much perfection. ஏன்னா நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு தராசு எடுத்து நீங்கள் அப்படின்னா டக்குன்னு நிற்கும். அது இல்லாமல் சைக்கிக். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி வித் யூ. உங்களோட புது ஆரம்பம் உங்களுக்கு வேணும். அதுதான் இங்கே ஏஸ் ஆஃப் வான்ஸ். ரொம்ப ரொம்ப பேஷனேட் லவ் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே. ஐ சம்டைம்ஸ் ஒண்டர் இஃப் யூ கேர். நீங்கள் வந்து ரொம்ப பிரிஞ்சு போனீங்க அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக போயிட்டீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டீங்க. ஸோ அது வந்து மேபி ரொம்ப ஆழமாக அவங்கள தாக்கியிருக்கலாம், அவங்க மனசை உடைச்சிருக்கலாம். அதனால் இப்போ நினைக்கிறாங்க, உனக்கு என் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, நான் இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களோடது. நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. எனக்கு எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும் அப்படின்னு அமைதியாயிட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களை வந்து இந்த கூண்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த சாவியோடு வராங்க. டு யூ திங்க் அபவுட் மீ டூ? அவங்க வந்து உங்களை ரொம்ப நினச்சிட்டே இருக்காங்களா, நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது புது ஆரம்பம் இந்த காதல் வாழ்க்கையில் வேணும். ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன், கண்டிப்பாக கமிட்மெண்ட், காதல், கல்யாணம் எல்லாமே இருக்குது. டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கான தருணம். மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ நெவர் இமேஜின் ஸோ மச் பர்ஃபெக்ஷன். அவங்க எதிர்பார்த்த விஷயங்களை விட நீங்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை விட தாண்டி இருக்கீங்க. இந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்திருக்கலாம். ஒருத்தங்கிட்ட ஒரு 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 விஷயம் இருந்திருக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படி அந்த 7 கப்பையும் ஒன்றா கொட்டி அதில் இன்னொரு 3 கப்பை கொட்டி அப்படி 10 ஆஃப் கப்ஸில் எனர்ஜியில் அப்படியே சும்மா கெத்தாக நிற்கிறீங்க. உங்கள் பர்சன் ஃப்ளாட்டு. ஈமோஜி ஓவர் யூஸர். மேபி உங்கள் பர்சனுக்கு ஈமோஜி யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இமோஜி நிறையா டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா வந்து இமோஜியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய இமோஜி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸில். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். மேபி இந்த ரீகமிட்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு இமோஜியில் அனுப்பலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் டு பர்சன்ட்டு என்ன மெசேஜ்? பைல் டு பர்சனோட மெசேஜ், சேனல் மெசேஜ், any specific message? Big changes coming அப்படின்னு சொல்கிறாங்க. I'm truly sorry for all the pain and drama I have caused. You didn't deserve. இது பைல் 1லேயே வந்தது. ஸோ எல்லாமே ஒரு வந்து பாஸ்டில் இருந்து தான் கனெக்ஷன் வந்து முன்னாடி போகுது. அதில் வந்து பாசிபிலிட்டி இல்லை, பட் உங்கள் கனெக்ஷனில் பாசிபிலிட்டி இருக்குது. The sweet is never as sweet without bitter. ஸோ இது வந்து ஒரு எஸ்கேபிசம். இனிப்பு வந்து இனிப்பாக இருக்காதான், கசப்பு இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கசப்பையும் அவங்களே கொடுத்துருக்காங்களாம். இப்போ இனிப்போட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் இதில் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது மெசேஜஸ். ஸோ நான் இதில் வந்து பெருசாக எதுவும் கிளாரிஃபை பண்ணல. சாம்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். பைல் 1க்கு நான் சாம்ஸ் எடுக்கலை. அவங்களுக்கு வந்து வேறு சுச்சுவேஷன். ப்ளீஸ் ப்ளீஸ் பைல் 2க்கான கைடன்ஸ் என்ன? ட்வின் ஃப்ளேம் ஃபார் ஷுர். ரெண்டு பீடும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் தான். இது ட்வின் ஃப்ளேம் சாம் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து அந்த இந்த கலர் டர்க் வாய்ஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ட்வின் ஃப்ளேம் ஃபார் ஷுர். யூ ஆர் ப்ரொடெக்டட். ஒருத்தங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஹையர் ரேங்க்கில் இருக்கீங்க. நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன். நீங்கள் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். உங்கள் எனர்ஜி வந்து இந்த கிங் ஆஃப் கப்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸ் கிராஸ் வந்திருக்கு. மேபி நீங்கள் ஜீசஸையும் கும்பிடலாம், இல்லைனா நீங்கள் ஜீசஸ் கும்பிட்றவங்களா இருக்கலாம். அழகான ஒரு புது ஆரம்பம், உங்கள் வாழ்க்கை புதுசாக மலர போகுது. அதில் வந்து காதல் நிச்சயமாக ஒரு பெரிய பங்கு வகிக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் கனெக்ஷனுக்குள்ள. அது ரொம்ப அவசியம். ஏன்னா ஜீசஸ் இருக்கனால சொல்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், நீங்கள் கடவுளால் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.